அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. திமுக எம்பி கிரிராஜன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனு விரைவில் விசாரணைக்கு வர இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் மீது வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். அதிமுக முன்னாள் அமைச்சர்களுக்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு எப்போது விசாரணைக்கு வர இருக்கிறது? முழு விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். முன்னாள் அமைச்சர்கள் அதிமுகவின் SP வேலுமணி, தங்கமணி உள்ளிட்டோர் மீது சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த வேண்டும் என்று திமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தற்போது தாக்கல் செய்யப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் திமுக மாநிலங்களவை உறுப்பினர் கிரிராஜன் சார்பில் முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் SP வேலுமணி, தங்கமணி, C விஜயபாஸ்கர், MR விஜயபாஸ்கர், காமராஜ், KC வீரமணி, KP அன்பழகன் மற்றும் எடப்பாடி பழனிசாமி உறவினராக கூடிய சேலம் இளங்கோவன், அதே போல் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யா ஆகியோருக்கு எதிராக தனித்தனியாக வழக்குகள் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த வழக்குகளில் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி அமைச்சராக இருந்த போது சாலைகள் அமைப்பதில் முறைகேடுகள் நடைபெற்றதாக வழக்கு, அதே போல் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாகவும் மீது வழக்கு செய்யப்படுகிறது. மேலும் LED வாங்கியதில் முறைகேடு நடைபெற்றதாக வழக்கு என லஞ்ச ஒழிப்புத்துறையால் பதிவு செய்யப்பட்டதாக சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதன் மூலமாக அதிமுக ஆட்சியில் அமைச்சர்களாக இருந்த தங்கமணி, KP அன்பழகன், முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர், உணவுத்துறை அமைச்சராக இருந்த காமராஜ், சுகாதாரத்துறை அமைச்சர் C விஜயபாஸ்கர், KC வீரமணி உள்ளிட்டோருக்கு எதிராக வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு விசாரணையில் நிலுவையில் உள்ளதாக அந்த மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அதே போல் முன்னாள் அதிமுக MLA சத்யா மீதும் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு, சேலம் இளங்கோவன் மீது வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு உள்ளிட்டவை நிலுவையில் இருப்பதாகவும் மனுவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். லஞ்ச ஒழிப்புத்துறை முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து விசாரணை முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துவிட்டால் அந்த குற்றம் தொடர்பான வழக்கை தொடர முடியும் என்று சட்டவிரோத பண பரிமாற்றத்தில் சட்டத்தில் தெளிவுபட்டதாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த வழக்குகளில் குற்றம் செய்தவர்கள் பண மோசடி மற்றும் வருமானத்துறை சொத்து சேர்த்தது ஊழல் கூட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அமலாக்கத்துறைக்கு பல்வேறு புகார்கள் அனுப்பப்பட்டும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் மனுவில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே லஞ்ச ஒழிப்புத்துறை சேகரித்துள்ள ஆவணங்கள் அடிப்படையில் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து அமலாக்கத்துறை தொடர முடியும் என்றும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் இவர்கள் மீது வழக்குகள் உள்ளதால் சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்வதற்கான முகாந்திரம் உள்ளதாகவும் மனுவில் தெரிவித்தார். எனவே இவர்கள் மீது அமலாக்கத்துறை சட்டவிரோத பண பரிமாற்ற சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யுமாறு உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த மனுவில் அவர் கோரிக்கையை இணைத்திருக்கிறார். இந்த மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் 7 பேருக்கு எதிராக அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய கோரி திமுக MP ராஜ்யசபா MP கிரிராஜன் தாக்கல் செய்த வழக்கு ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.